நம்ம சேனலில் ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால உங்களுக்கு பணம் கொடுக்குறோம். நம்ம ஒரு கிவ்அவே ஆப்ஷனாக கொடுத்துட்ருக்கோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவோட லிங்க்கை 10 பேருக்கு ஷேர் பண்ணிடுங்க. ப்ளஸ் நம்ம சேனலில் இருக்கிற 10 வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. லைக் பண்ணிவிட்டு அதோட ஸ்க்ரீன்ஷாட்டை நான் கொடுக்குற மெயில் ஐடிக்கு எனக்கு அமுச்சு விட்டிங்கன்னா, அமுச்சு விட்டு உங்களுடைய கூகுள் பேவோட யூபிஐ ஐடியும் சென்ட் பண்ணிங்கன்னா, மெசேஜ் பண்ணியிருக்கிறதுலேருந்து ஒரு நபரை சூஸ் பண்ணி அவங்களுக்கு நம்ம ஒரு அமௌண்ட்ன்றது கொடுப்போம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்க. நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்று செய்தியாளர்களை சந்தித்த போது பெரியார் பற்றி சர்ச்சையாக பேசியுள்ளார். இது பற்றி அவர் பேசியதாவது: உனக்கு பாலியல் இச்சை வரும்போது அக்காவோ இல்லை தங்கையோ தாயோ இல்லை மகளோ யாருடன் வேண்டுமானாலும் உறவு வைத்துக்கொள் என்று கூறியவர் பெரியார். மதுவுக்கு எதிராக அவர் குரல் கொடுத்த நிலையில் அவர் தோட்டத்தில் இருந்த 1000 தென்னை மரங்களை வெட்டினார். ஒரு பகுத்தறிவாளர் இப்படி செய்வாரா? என் தோப்பில் கல்லெடுக்க அனுமதி கிடையாது என்று சொன்னால் முடிந்துவிடும். அதை விட்டுவிட்டு எவனாவது தென்னை மரத்தை வெட்டுவானா? கல் எடுக்க அனுமதி கிடையாது என்று அறிவுள்ளவன் கூறுவானா? அதை விட்டுட்டு தென்னை மரத்தை வெட்டுவது ஒரு பகுத்தறிவாளன் செய்யும் விஷயமா? எந்த நாட்டில் மது இல்லை? உலகில் யார்தான் மது குடிக்காமல் இருக்கிறார்கள்? மது குடிக்க வேண்டாம் என்று சொல்வது கட்டிய மனையுடன் படுக்க வேண்டாம் என்று சொல்வதற்கு சமம் என்று கூறியுள்ளார். சமூக நீதிக்கும் பெரியாருக்கும் என்ன சம்பந்தம்? உனக்கு பாலியல் இச்சை வரும்போது அக்காவோ தங்கையாக இருந்தாலும் சரி, தாய் மகளாக இருந்தாலும் சரி, அவர்களுடன் உறவு வைத்துக்கொள் என்று அவர் கூறியது பெண்ணுரிமையா? மேலும் சீமான் பேசிய கருத்துக்கள் சர்ச்சையாக மாறியுள்ள நிலையில் அவருக்கு திமுக எம்எல்ஏ மருத்துவர் எழிலன் சீமானுக்கு உளவியல் ரீதியான பிரச்சனை இருப்பதாகவும் அதனால்தான் இப்படியெல்லாம் யோசிக்கிறார் என்று கூறியுள்ளார்.